பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம். டே 144. பக்கவாதத்தில் நீங்கள் எந்த ஸ்டேஜில் உள்ளீர்கள்? ஸோ பக்கவாதத்தில் வந்து நிறைய பேர் நான் எந்த ஸ்டேஜில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. பட் அது ஒரே பதில், சிம்பிளாக புரியறதுக்காக இப்படி சொல்கிறோம். ஒருத்தவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்துச்சு அப்படின்னா படுத்த படுக்கையே இருப்பாங்க. படுத்த படுக்கையில இருந்து எழுந்திரிச்சு உட்காந்தாங்கன்னா அது ஒரு ஸ்டேஜ். எழுந்திரிச்சு அவங்களால உட்காரவே முடியல அப்படின்னா அவங்க படுத்த படுக்கையா இருக்காங்கன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் எழுந்திரிச்சு உட்கார்றது, நல்ல நேரா உட்காந்துட்டாங்கன்னா அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்கன்னு அர்த்தம். அப்படி உட்காந்துருக்கவங்க எழுந்திரிச்சு தானா நிக்கிறாங்க, வித் சப்போர்ட் எதர் வாக்கரோ ஒரு ஸ்டிக்கோ வச்சு நிக்கிறாங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்கன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வாக்கரோ ஒரு ஸ்டிக்கோட சப்போர்ட்ல நடக்கிறாங்க அப்படின்னா அவங்க அடுத்த ஸ்டேஜ்னு அர்த்தம். இந்த வாக்கரோ ஒரு ஸ்டிக்கோ சப்போர்ட் இல்லாம வித்தவுட் சப்போர்ட்ல நடந்தாங்கன்னா அது அடுத்த ஸ்டேஜ்னு அர்த்தம். ஸோ இதுதான் ஒருத்தவங்க படுத்த படுக்கையில இருந்து எழுந்து நடக்கிற வரைக்கும். இதுல ஏதாவது ஒரு இடத்துல என்னால ஸ்டிக் வச்சு தான் நடக்க முடியுது, காலை சுத்திட்டு தான் நடக்க முடியுது, என்னால கால் ஊண்ட முடியல அப்படின்னா அதுக்கு உண்டான பயிற்சிகளை ப்ராப்பரா பண்ணிட்டு வந்தாதான் வித்தவுட் சப்போர்ட்டுக்கு வர முடியும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா கைக்கு, நிறைய பேர் கைக்கு வந்து நான் எந்த ஸ்டேஜ்ல இருக்கேன்னு சொல்லி கேட்கறாங்க. அது அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.